ஹலோ गाइस எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் ஆசை தான். புதுசா ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே ஒழுங்கா ரன் பண்ணாம குழி தோண்டி புதைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி மோட்டோ விளாக் பண்ணிட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து புதுசா திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணலாம், விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக்குமே போடுறது கிடையாது, எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி நம்மளாச்சும் விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம கண்டென்ட்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு செட்டப்ஸ் கரெக்டாக இருக்கா, வீடியோ கரெக்டாக வருதான்றதான் பார்க்க போகிறோம். மறக்காமல் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து செக்அப் தான் பண்ண போகிறேன். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கரெக்டாக இருக்கா, ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு டெஸ்ட் ரைட் மாதிரி, ஏன்னா அதுக்கப்புறமா போகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல. நீங்களும் பார்த்து ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பைக் சவுண்டு நாய்ஸ் வருதா, இல்லை இதுவே ஓகேவா, ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அப்படியே அரூர் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி வந்து ஒரு லாக் எடுப்போம். லாக் எடுக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டெஸ்ட் ரைட் மட்டும் தானே, என்ன பேசுகிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போனால் மைக்கில் கேட்குதுன்னு தெரியல. நான் வந்து கோப்ரோவில் வந்து ஷூட் பண்ணல, ஏன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் நம்மக்கிட்ட வந்து 360 தான் இருக்குது. 360லே சிங்கிள் லென்ஸில் போட்டு தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா காலரில் மைக் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மைக்கில் தான் வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனில் அவுட்புட் எடுத்துருக்கேன். இன்ஸ்டா 360யோட மைக்கே கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்குது. லாங்கில் போகும்போதுமே சரி, ஒரு 50-60ல் போகிற வரைக்குமே மைக் 360ல் ஒரு வாய்ஸே கொஞ்சம் கரெக்டாக தான் தெரியுது. இப்போ நான் 360ல் ஒரு வாய்ஸுமே ஒரு இடத்துல போடுறேன், அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா மெதுவாக போகும்போது 360ல் நம்ம ஹெல்மெட் உள்ளேருந்து பேசுறது 360யோட மைக்கே கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக கேட்குதுன்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். சரி, இருந்தாலும் நம்ம ஸ்பீடாக போகும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் எக்ஸ்ட்ரா ஒரு மைக் வச்சேன். ஏன்னா இதில் என்ன தலைவலினா, ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆடியோ வந்து இப்போ ஃபோனில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற ஆடியோவை இது கூட மேட்ச் பண்ணி அப்புறமா எடுத்து அவுட்புட் எடுக்கிறது தான் பெரிய தலைவலி. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கேமரா வச்சுருந்தேன், ஒரு 5000 ரூபாய் வாங்கினது, அதனால அது எதுவும் தெரியல. அதுக்கு முன்னாடி டைம் அப்படி ஃபோனில் ஹெட்ஃபோனை போட்டு தலையை சுற்றி ஹெல்மெட்டில் வச்சுப்பேன், அதனால் அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்கிறேன்னா, அதனால் எடுத்துகிட்டு பார்த்து அப்புறம் அவுட்புட் எடுத்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும், எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தெரில. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்த்தா தான் தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்ப்போம் எவ்வளோ வரைக்கும் நாய்ஸ் கேட்குது, வாய்ஸ் கேட்குது அப்படின்றத. நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதில்ல, இல்லைல்ல 60ல் தான் போயிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலான்னு தான் தோணுது. இங்கே ஊருக்குள்ளே எப்படி வேகமாக போகிறது. இது நார்மல் மைக்லேயே கேட்கும். கோப்ரோ தான் வாங்கலான்னு பார்த்தேன். இப்போ கோப்ரோ வாங்கினா 360 ஷூட் பண்ண முடியாது. இதே 360 சிங்கிள் லென்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம இதிலே போட்டு எடுத்துக்கலாம். 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில். இப்போ கோப்ரோவில் எடுக்கிறவங்களுமே ரொம்ப நேரமாக எடுக்க போகிறாங்க, ஆஃப் பண்ணிட்டு திரும்ப இது பண்ண போகிறாங்க. நம்ம இதே 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அண்டு இந்த 360 எந்துன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எந்த கிடையாது, இப்போ ஓசியில் வாங்கி ஒரு விளாக் எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா வச்சிருக்கோன்னு இப்போ தான் ஆஃபரில் வளருது. ப்ரீபப்ளிக் டே தான் வாங்கினான், டிஸ்கவுண்ட்டில் வாங்கினான். டிஸ்கவுண்ட்டில் வந்து 30,000 வந்துச்சு. அது 30,000 வந்தாலும் அதுக்கு தனியாக எஸ்டி கார்டு வாங்குறதுக்கு 2,000 ரூபா வந்துருச்சு. லோக்கலில் ஒரு 700 எஸ்டி கார்டு வாங்கி போட்டோம், ஆனால் அது வந்து சப்போர்ட் ஆகலை. அதுக்கப்புறமா அது ட்ரோனுக்கு வர எஸ்டி கார்டு தான் 128 GB வாங்கி போட்டுச்சு. அது ஒரு 1700. செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் கேமரா ஸ்க்ராட்ச் ஆகாமக்கிறதுக்கு ஒரு கவர் மாதிரி வாங்கிச்சு, அது ஒரு 800. அப்புறமா பைக்கில் மவுண்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு அதுக்கே ஒரு 5000 கோயிதா போட்டுச்சு. கேமராவே ஆஃபரில் 30, அதுக்கு அக்சசரிஸ் வாங்கினது 5000. இதே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 35,000 இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலுமே 360 X3 வந்து 30,000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பாருங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். கோப்ரோ எடுத்து நம்ம அந்த ஷூட்ஸ் பண்ணுறதுக்கு 360லே சிங்கிள் லென்ஸில் போட்டுக்கலாம். பேட்டரி அதே மாதிரி தான் இருக்குது, ஓரளவுக்கு தாங்கிறது வச்சுக்கலாமே. ஒரு 1 hour
கூட நம்ம டேரெக்டாக ஷூட் பண்ணலாம். 2 பேட்டரி தான் பரவாயில்ல, அதனால் ஒரு பேட்டரி நமக்கு போதும். அவ்வளோ நேரம் கண்டென்ட் எடுக்க போகிறதுல. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். ஐயோ, இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத. ஓகே, நான் இதோட அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் தான்.